யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ரா ஜதாட்சீம் கம்பீரா வர்தனா விஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்ரோக்தரீயாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தா மகாலக்ஷ்மீ ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 10ஆம் நாள் 23/5/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவலும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பௌர்ணமி நிறைந்த நாள். இந்த பௌர்ணமி நாட்களிலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே, சிவன் ஆலயங்களிலே, முருகன் ஆலயங்களிலே விசேஷமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்று, இந்த அம்பாள் ஆலயங்களிலே சுமங்கலி பெண்கள் கன்னி பெண்கள் இணைந்து நடத்துகின்ற திருவிளக்கு பூஜை. இந்த பௌர்ணமி நாட்களிலே தீபங்களை ஏற்றி வைத்து மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது பல்வேறு சிறப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடியது. சர்வ மங்களத்தையும் தரக்கூடியவள் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்யலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்று இந்த அஷ்டலட்சுமியின் வடிவங்களாக தீபத்திலே ஆவாகனம் செய்து பூஜித்து குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. நமக்கு அருகிலே ஆலயம் இல்லை, அந்த ஆலயத்துக்கு செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலே சுவாமி அறையிலே கூட நீங்கள் இந்த பௌர்ணமி நாட்களிலே வெள்ளிக்கிழமைகளிலே எப்பொழுதெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் வீட்டிலே சுவாமி அறையிலே உட்கார்ந்து அந்த தீபத்தை சுத்தமாக விளக்கி எடுத்து அலங்காரம் செய்து பட்டு கட்டி மாலை சாத்தி பொட்டு வைத்து தீபங்களை ஏற்றி வைத்து குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே என்று 108 தடவை சொல்லக்கூடியவர்கள் 108 தடவை அர்ச்சனை பண்ணிக்கொள்ளலாம். இல்லை 51 தடவைகள் அர்ச்சனை பண்ணிக்கொள்ளலாம். அது முடியாதவர்கள் 16 தடவைகளாவது அதை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கொள்கின்ற பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் அந்த வீட்டிலும் நிறைந்து வாழ்விலும் உயர்வுகள் தருகின்ற வகையில் அமைந்திருப்பது. இன்று இந்த வைகாசி மாதத்து பௌர்ணமி நாளிலே பல்வேறு ஆலயங்களில் தீர்த்த உற்சவங்கள் நடைபெறும். அந்த வகையிலே கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்திலே நேற்றைய தினம் பஞ்சரத பவனி நடைபெற்று இன்று காலை விசேஷமான பூஜைகள் வழிபாட்டுகளோடு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் மீண்டும் ஊர்வலமாக சென்று அங்கே தீர்த்தமாடுகின்றதாகிய சிறப்பான நிகழ்வு தீர்த்தோற்சவம். அந்த தீர்த்தோற்சவம் நடைபெற்று சாயங்கால வேளையிலே துவஜ அவரோகணம் என்கின்ற கொடி இறக்குகின்ற உற்சவத்தோடு இந்த இன்றைய வைகாசி மாதத்து பௌர்ணமி உற்சவ நிகழ்வுகளெல்லாம் நிறைவு பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. பல்வேறு ஆலயங்களிலும் இன்றைய தினம் தீர்த்த உற்சவம் நடைபெறும். அவ்வாறு இடங்களில் நாம் சென்று
இறை வழிபாடுகள் ஈடுபட்டு இறையருளை எல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.